அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயில்லையே டைட்டில்லையே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த 2025 26ஆம் ஆண்டிற்கான புதிய வேளாண்மை பட்ஜெட் கூட்டம் நடைபெற்றதுங்க. இந்த வேளாண்மை பட்ஜெட் கூட்டத்தில் கிட்டத்தட்ட நிறைய அரசு தரப்புலேருந்து ஸ்கீம் அப்டேட்களை வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு முக்கியமான ஸ்கீம் அப்டேட்லாம் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, நகை கடன்கள் தள்ளுபடி செய்ய போவதாகவும், அதே மாதிரி பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்ய போவதாகவும், மீண்டும் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன்களை வழங்க போவதாகவும் தகவல் ஒரு ஸ்கீம் அப்டேட்டாக வந்திருக்குதுங்க. சரிங்களா, இந்த வீடியோவில் நம்ம மெயினாக பார்க்க போகிறது யாரெல்லாம் சரிங்களா 5 சவரனுக்குள்ள நகைக்கடன்கள் கூட்டுறவு வங்கிகளையும் சரி, இல்லை கிராமப்புற வங்கிகளையும் சரி, இல்லை தனியார் வங்கிகளும் சரி, இல்லை எந்த வங்கிகளில் நீங்கள் வைத்திருந்தாலும் சரி, உங்களுடைய நகைகளை அடமானம் வைத்திருக்கக்கூடிய நகைக்கடன்கள் 5 சவரனுக்குள்ள இருக்கக்கூடிய நகைக்கடன்களும் 40 கிராமுக்குள்ள இருக்கக்கூடிய நகைக்கடன்களும் முழுமையாகவே தள்ளுபடி செய்ய போறாங்க அப்படின்றத ஒரு ஸ்கீம் அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க அரசு தரப்புல இருந்து. சரிங்களா, இந்த தகவலை பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகுது. மெயினாக இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி உள்ளவங்க யார் யார், அவங்களுடைய பெயர் பட்டியலும், அதே போல் தகுதி இல்லாதவங்க யார் யார், அவங்களுடைய பெயர் பட்டியலும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் உங்கள் பெயர் இருக்கான்னு இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம எப்படி செக் பண்ணிக்கிறது, நம்ம எதனால் தகுதி இல்லாதவங்க எதனால் தகுதி உள்ளவங்கன்னு சொல்லிட்டு அவங்களே தெளிவாக துல்லியமாக ஒரு வீடியோவும் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்காக கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய் மேலே ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க. சரிங்களா, இது எல்லாமே பயன்பெறக்கூடிய விவசாயிகள், ஏழை எளிய மக்கள் யார் யார் அப்படின்றத பற்றின ஒரு முழுமையான ஒரு வீடியோவாக தான் இது இருக்க போகுதுங்க. சரிங்களா, ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா, ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய ஸ்கீம் அப்டேட்டாக இருக்கட்டும், வீடியோஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே நமது சேனலில் தான் ரெகுலராக அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க. சரிங்களா, சரி ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான தகவல் அப்டேட் என்னன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா, ஸோ இங்கே தெளிவாக நமக்கு சொல்லியிருக்காங்க, நகைக்கடன் முழுமையாக தள்ளுபடி செஞ்சுருக்காங்கன்றத சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பும் வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா, நகைக்கடன்கள் 100% தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. சரிங்களா, தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரனுக்குள் நகைக்கடன் வாங்கிய பயனாளிகளுக்கு நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியசாமி தெரிவித்துள்ளார். இதனால் சுமார் 14.4 லட்சம் பயனாளிகளுக்கு நகைக்கடன் முழுமையாகவே தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியசாமி தெரிவித்துள்ளார். கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரையில் நகைக்கடன் பெற்றவர்களுக்கு கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்ற முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்த நிலையில் கடன் தள்ளுபடிக்கு தகுதியான நபர்களை கண்டறிவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுங்க. சரிங்களா, இதன்படி நகைக்கடன் வாங்கியவர்களின் பெயர், கடன் வாங்கிய கூட்டுறவு வங்கிகள் பற்றிய தகவல்கள், கடன் பெற்ற நாள், கடன் தொகை, கடன் அக்கவுண்ட் எண், பயனாளிகளின் ரேஷன் கார்டு எண், ஆதார் எண், முகவரி, மொபைல் எண் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை அரசு சேகரித்து ஆய்வு நடத்தி தான் அதன் பின்னு தான் இது எல்லாமே தள்ளுபடி செஞ்சுருக்காங்கன்றத தெளிவாக மென்ஷன் பண்ணுறாங்க. சரிங்களா, இதில் 2021 ஆண்டிலேயே பயிர்க்கடன் தள்ளுபடியால் பயன்பெற்றவர்கள் 40 கிராமுக்கு மேல் ஓகேங்களா நகைக்கடன் வாங்கியிருந்தீங்களா, உங்களுக்கு ரேஷன் அட்டைப்படி நகைக்கடன் முழுமையாக செலுத்தியவர்கள் ஆகியோருக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி ஆகாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதுபோக கூட்டுறவு சங்கங்களின் ஊழியர்கள் மற்றும் அவர்களை சார்ந்த குடும்பத்தினர், நிர்வாக குழு உறுப்பினர்கள், ஆதார் எண் கொடுக்காதவர்கள் உள்ளிட்டவர்களுக்கும் கடன் தள்ளுபடி கிடைக்காது அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா, ஸோ இந்த நிலையில்
தகுதி உடையவர்களுக்கு மட்டும் 5 நகைக்கடன் தள்ளுபடி வழங்கும் வகையில் கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரை நகைக்கடன் வாங்கியவர்களுக்கு 100% தள்ளுபடி வழங்கப்பட்டுள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியசாமி தெரிவித்துள்ளார் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த ஸ்கீம் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா தகுதி உள்ளவங்க நகைக்கடன் அப்படின்னு பார்த்தோம்னா யாருக்கெல்லாம் தகுதி உள்ளவங்க அப்படின்னா உங்களுடைய ரேஷன் அட்டை வந்து செல்லுபடியாகக்கூடிய எந்த சூழ்நிலை இருந்ததுன்னா உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கும். சரிங்களா? அதே போல் உங்களுக்கு வந்து இந்த 5 சவரனுக்குள்ளே இருக்கணும், 40 கிராமுக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்தால் உங்களுக்கும் தள்ளுபடி கிடைக்கும். சரிங்களா? அதே போல் நீங்கள் அரசாங்க ஊழியர்களாக இல்லாமல் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கும் தள்ளுபடி கிடைக்கும். சரிங்களா? அதே போல் இலங்கை தமிழர்களுக்கு மறுவாழ்வு முகாம்களை வசிக்கக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கும் இதில் தள்ளுபடி கிடைக்கும். சரிங்களா? ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தள்ளுபடி. அதே மாதிரி தள்ளுபடி இல்லாதவங்கன்னு பார்த்தீங்கன்னா போலி நகை வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தள்ளுபடி கிடையாது. அதே போல் 5 சவரனுக்கு மேல் இருந்தாலும் அவங்களுக்கு தள்ளுபடி கிடையாது. 40 கிராமுக்கு மேல் இருந்தாலும் அவங்களுக்கு தள்ளுபடி கிடையாது. அதே மாதிரி நகைக்கடனை ஓகேங்களா நீங்கள் முழுமையாக செலுத்திருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காது. அதே போல் ஆதார் அட்ரஸில் ஓகேங்களா, ஆதார் அட்டையில் வந்து அட்ரஸ் வந்து வேறு மாநிலத்தோட தமிழ்நாட்டோட அட்ரஸ் இல்லாமல் வேறு மாநிலத்தோட அட்ரஸ் இருந்தாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காது. அதே போல் உங்களுடைய ரேஷன் அட்டையில் சரிங்களா, தமிழ்நாட்டோட ரேஷன் அட்டை இல்லாமல் வேறு மாநிலத்தோட ரேஷன் அட்டை வச்சுருந்தீங்கன்னா, ஸ்மார்ட் கார்டு வச்சுருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காது அப்படின்றதையும் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ வரக்கூடிய 1ஆம் தேதி முதல் இன்னும் ஒரு சில தினங்கள் தான் இருக்குங்க. வரக்கூடிய 1ஆம் தேதி முதல் உங்களுடைய நகைக்கடன்கள் அனைத்தும் முழுமையாகவே தள்ளுபடி செய்யப்பட்டு உங்களுடைய நகைகளை நீங்கள் மீட்டெடுத்துக்கலாங்க. சரிங்களா? ஸோ இன்றைக்கான ஸ்கீம் அப்டேட் இதுதான். ஸோ மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு முக்கியமான ஸ்கீம் அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ, வெல்கம்.